காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஊதிய உயர்வு, தொழிற்சங்க அங்கீகாரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட சாம்சங் தொழிலாளர்களை போலீசார் கைது செய்தனர். கடந்த 7 நாட்களாக ஊதிய உயர்வு, தொழிற்சங்க அங்கீகாரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாம்சங் தொழிலாளர்கள் போராடி வந்த நிலையில் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி பேரணியாக செல்ல இருப்பதாக சாம்சங் தொழிலாளர்கள் சங்கம் அறிவித்தது. இந்நிலையில் இன்று காலை 8 மணி முதலே காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை ADSP தலைமையில் காஞ்சிபுரம் மாநகரில் நுழையும் முக்கிய பகுதிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பணியில் இருந்த நிலையில் சாம்சங் ஊழியர்கள் இருசக்கர வாகனங்கள் மற்றும் பேருந்தில் சென்றவர்களை கண்டறிந்து உடனடியாக போலீசார் கைது செய்தனர். இதுவரை 119 நபர்கள் கைது செய்யப்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் சீருடை அணிந்திருந்தாலே மற்றும் உணவு விடுதிகளுக்கு சென்றவர்களையும் கட்டாயப்படுத்தி கைது செய்து வருவதாக ஊழியர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் பாஸ்கர் தரும் கூடுதல் தகவல்களை இப்போது கேட்கலாம். தொழிற்சாலையில் பணிபுரியும் ஊழியர்கள் ஊதிய உயர்வு மற்றும் தொழிற்சங்க CITU அங்கீகாரம் உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 7 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் ஸ்ரீபெரும்புத்தூரில் அமைந்துள்ள தொழிலாளர் நலத்துறை சமரச ஆணையத்தில் 2 முறை பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று தோல்வியடைந்தது. இந்த நிலையில் பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த காரணத்தால் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் இப்பிரச்சனையில் தலையிடக் கோரி இன்று ரங்கசாமி குளத்திலிருந்து பேரணியாக செல்ல இருப்பதாக தொழிற்சங்கம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று காலை அப்பகுதியில் 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பேரணிக்கு வருகை புரிந்த தொழிற்சாலை ஊழியர்களை கைது செய்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் இதுகுறித்து பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற வேண்டும் என கோரிக்கை விடுக்க CITU மாநில தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சவுந்தரராஜன் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க நேரம் கேட்டுள்ளார்.